பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியனுடன் நேரடியாக பேசியிருப்பது சாதாரணமான ஒரு தூதரக உரையாடல் அல்ல. ஒரு தீவிரமான போர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இரு நாடுகளின் தலைவர்களும் நேரடியாக பேசிக் கொள்வது என்பது மேற்கு ஆசிய நெருக்கடியில் இந்தியாவின் ஈடுபாட்டை முற்றிலும் புதிய தளத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. இதுவரை ஈரானுடனான இந்தியாவின் தொடர்புகள் வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்திலேயே இருந்து வந்தன. பிப்ரவரி 28 போர் தொடங்கியதில் இருந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சியுடன் 3 முறை பேசியுள்ளார். அந்த பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியமான பலன்களை தந்தன. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் தடுக்கப்பட்ட போது இந்திய குடியேந்திய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல ஈரான் அனுமதி அளித்தது. இருப்பினும் ஒரு பிரதமர் நேரடியாக ஒரு நாட்டின் அதிபரை தொடர்பு கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு சமிக்கையாகும். நிலைமை எந்த அளவிற்கு தீவிரமடைந்துள்ளது என்பதையும் இரு நாடுகளின் மிக உயரிய தலைவர்கள் நேரடியாக பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதையும் இது உணர்த்துகிறது. பிரதமர் மோடி விடுத்துள்ள அறிக்கை மிகவும் கவனமாக செதுக்கப்பட்டுள்ளது. பதற்றம் அதிகரிப்பது குறித்தும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு மற்றும் பொது கட்டமைப்புகள் சேதமடைவது குறித்தும் அவர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை கண்டிக்கும் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவளித்த சில மணி நேரங்களிலேயே இந்த அழைப்பு வந்துள்ளது கவனிக்கத்தக்கது. ஐநா சபையில் வாக்களித்த உடனேயே அதிபரை அழைத்து இரு தரப்பிலும் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து கவலை தெரிவிப்பதன் மூலம் இந்தியாவின் ஐநா வாக்கு என்பது ஈரானுக்கு எதிரான பகைமை நடவடிக்கை அல்ல என்பதை மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். இது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வளைகுடா நாடுகளின் இறையாண்மை குறித்த இந்தியாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு மட்டுமே என்பதை இந்த தொலைபேசி அழைப்பு உறுதிப்படுத்துகிறது. ஒரு நாட்டை எதிரியாக கருதினால் அந்த நாட்டின் அதிபரை அழைத்து இணக்கமான உறவை வளர்க்க யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள். பிரதமர் மோடி தனது உரையாடலில் குறிப்பிட்ட இரண்டாவது முக்கிய அம்சம் ஈரானில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி விநியோக தடையின்மை பற்றியதாகும். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் சுமார் 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பு, ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் இந்தியாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் சமையல் எரிவாயு விநியோக சங்கிலி ஆகியவை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்பதை இந்தியா மிக உயரிய மட்டத்தில் ஈரானுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இது ஒரு கோரிக்கை அல்ல, மாறாக இந்தியாவின் மிக முக்கியமான முன்னுரிமை என்பதை தலைவர்கள் மட்டத்தில் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்தியாவின் எரிசக்தி விநியோக தடங்களை எவரும் சீர்குலைக்க வேண்டாம் என்ற செய்தி ஈரான் மட்டுமன்றி போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து நாடுகளுக்குமானது. மூன்றாவதாக, அமைதிக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பு மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற அழைப்பு இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் அடித்தளமாக அமைகிறது. இந்தியா எந்தவொரு பக்கமும் சார்ந்து போரில் ஈடுபடவில்லை. எந்த நாட்டிற்கும் ஆயுதங்களோ அல்லது உளவு தகவல்களையோ இந்தியா வழங்கவில்லை. மற்ற எந்த ஒரு பெரிய நாடும் செய்ய முடியாதத ஒரு நுட்பமான ராஜதந்திரத்தை இந்தியா செய்துள்ளது. ஒருபுறம் ஈரானின் தாக்குதல்களை ஐநா சபையில் கண்டித்துக் கொண்டே மறுபுறம் அந்த நாட்டுடன் உயர்மட்ட தொடர்புகளை பேணி வருகிறது. இது முரண்பாடு அல்ல, மாறாக 2026ஆம் ஆண்டின் மிகவும் நுணுக்கமான ராஜதந்திர சமநிலையாகும். 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த அதே நாளில் தான் இந்த உரையாடலும் நிகழ்ந்துள்ளது. இந்தியா இந்த போரை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கவில்லை, மாறாக தனது குடிமக்களை பாதுகாக்கவும் எரிசக்தி தேவையை உறுதி செய்யவும் இருதரப்புடனும் உறவை பேணவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. நாம் தொடங்காதானால் நம்மால் தவிர்க்க முடியாத ஒரு போரின் போது ஒரு தலைமை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுவே சிறந்தத எடுத்துக்காட்டு. மேற்கு ஆசியாவில் நிலவும் இந்த இக்கட்டான சூழலில் இந்தியாவின் நடவடிக்கைகள் அதன் தேசிய நலன்களை முன்னிறுத்தியே அமைகின்றன. ஈரானுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கு மற்றும் அதன் நடுநிலையான நிலைப்பாடு உலக நாடுகளுக்கு தெளிவாக புலப்படுகிறது. அமைதியை நிலைநாட்டவும் அதே சமயம் தனது பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்தியா மேற்கொண்டு வரும் இந்த தீவிரமான தூதரக முயற்சிகள் அதன் முதிர்ச்சியான வெளியுறவு கொள்கையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளன.